நளினாஸ் பாரடைஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். வாங்க பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் பஜ்ஜி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 250 கிராம் கடலைமா, அதோட 110 கிராம் அரிசிமா. நான் இந்த இடியப்பமா எடுத்துருக்கிறேன். வறுத்த வெள்ளை அரிசிமா எடுத்துக்கொள்ளுங்க. 110 கிராம், 250 கிராம் கடலைமா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப், அதாவது ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. அதோட இந்த பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு நான் கத்திரிக்காயை இங்கே பாருங்கள் இப்படி வட்டமாக இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இது அந்த எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, பெரிய கத்திரிக்காய், அதைத்தான் நான் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட கறிமிளகாய், அதோட இது கிழங்கையும் வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வெட்டணுமோ அது மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ இந்த மாக்கலவையை என்னென்னு கலக்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த மாக்கலவைக்கு முதல் கடலைமா 250 கிராம், அதோட 110 கிராம் அரிசிமா, வறுத்த இடியப்பமா அரிசி, வெள்ளை அரிசிமா போட்டாச்சு. இனி நாங்கள் என்ன செய்ய வேணும், இனி நாங்கள் அதோட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு அரை தேக்கரண்டி தனி மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளவு உரைப்பு வேணுமோ அவ்வளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதோட நாங்கள் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை தேக்கரண்டி உப்பு போட்டாச்சு. இனி நாங்கள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சோடா உப்பு, அவ்வளவுதான். சோடா உப்பு போட்டாச்சு. இனி நாங்கள் மெதுவாக தண்ணியை விட்டு நாங்கள் கலந்து கொள்ளுவோம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு நீங்கள் கலந்துட்டீங்க, ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் இப்படி கலந்துட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய வேலை இல்லை, ஒரு சின்ன வேலை. இந்த பஜ்ஜி கலவை ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயம் கிடையாது. குயிக்காக செய்யலாம். யாராவது வீட்டுக்கு வந்துட்டா கூட நாங்கள் குயிக்காக பஜ்ஜி மாவை ரெடி பண்ணிட்டு டக்குன்னு பஜ்ஜியை போட்டு நாங்கள் கொடுக்கலாம். இப்படி நல்லா கொஞ்சம் அகண்ட பாத்திரமா எடுங்க. என்னென்னா இப்போ நாங்கள் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் அகலமான இதில் போட்டால் வடிவாத தோச்சி எண்ணெய்க்குள்ள போடலாம். இப்போ நான் ஃபுல்லாக கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாக்கலவையை இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இப்படி இருக்கணும். இந்த பதம் இப்படி இருக்கணும் பாருங்கள். ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆக திக்காகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் இதை பொரிச்சு எடுப்போம். எப்படி பொரிக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ பாருங்கள், நாங்கள் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சமாக மாவை விட்டு பார்த்தா அது அப்படியே மேலே எழும்பி வரும். நாங்கள் இப்போ நல்லா கத்திரிக்காயை அதை நல்லா எல்லா பக்கமும் துவைச்சிட்டு நாங்கள் மெதுவாக எண்ணெய்க்குள்ளே நாங்கள் போடலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு நாங்கள் பொரிச்செடுப்போம். பாருங்கள், ஒரு பக்கம் வடிவாக பொரிஞ்சு வர மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், அதை கொஞ்சமாக நாங்கள் திருப்பி விட வேணும். திருப்பி விட்டால் அது அப்படியே பொங்கி வரும். அப்படியே அந்த என்ன சொல்கிறது, பஜ்ஜி அந்த கடையில் எப்படி இருக்குமோ அது போல் பொங்கி வரும். நாங்கள் இப்படி திருப்பி விட்டுட்டு நல்ல வடிவாக பொன்னிறமாக வரும் மட்டும் நாங்கள் பொரித்து எடுத்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், அது பொன்னிறமாக வாரதை நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. நாங்கள் என்ன செய்யணும், இப்போ அதை நாங்கள் பிளேட்டில் மாற்றி கொள்ளுவோம். பிளேட்டில் மாற்றிட்டு நாங்கள் இனி என்ன செய்ய வேணும், அதை உருளைக்கிழங்கை நாங்கள் பொரிச்செடுப்போம். மெதுவாக போட்டு நாங்கள் உருளைக்கிழங்கையும் பொன்னிறமாக பொரிச்செடுக்கலாம்.
இப்போ நாங்கள் ஒவ்வொரு உருளைக்கிழங்கா போட்டு பொறுமையாக நீங்கள் மெதுவாக அதை வடிவாக பொரிச்செடுங்க. பொரிச்செடுத்துட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டு நாங்கள் பொரிச்செடுப்போம். பொரிச்செடுத்துட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும், இதை நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றுவோம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நாங்கள் இனி நாங்கள் மெதுவாக பிளேட்டுக்கு மாற்றலாம். மாற்றிட்டு நாங்கள் என்ன செய்வோம், இந்த கருமிளகாயை நாங்கள் வடிவாக மாவில் துவைச்சிட்டு நாங்கள் பொரிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை துவைக்க வேணும். ஏனெண்டா கறிமிளகா கொஞ்சம் இந்த பொலிஷ் தன்மையாக இருக்குன்னு தானே, அதால் எல்லா பக்கமும் நல்லா துவைச்சிட்டு நாங்கள் எண்ணெயில் போட்டு மெதுவாக அந்த கறிமிளகாயை நாங்கள் பொரிச்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், கறிமிளகாய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். வந்தோடனே நாங்கள் என்ன செய்வோம், அதையும் நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுங்க, என்னடா கறிமிளகாயும் வேக வேணும். எடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு இனி நாங்கள் பிளேட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பஜ்ஜி எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறோம், புசு புசுண்டு அப்படியே பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். அங்கே பாருங்கள், மிளகா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, அதோட கிழங்கு பஜ்ஜி. இந்த பஜ்ஜி எல்லாம் நீங்களும் செய்து பார்க்கலாம். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு செய்து பாருங்கள். செய்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.